ஸ்பெஷல் திங்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர போறேன். ಇವತ್ತು ವಿಶೇಷ ವಸ್ತುಗಳನ್ನು ಪ್ರವಾದಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ತರಲಿ. ஜஸ்ட் கடவுள் எனக்கு சொன்ன காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். ದೇವರು ಪ್ರವಾದಿ ಅವರಿಗೆ ಹೇಳಿದ ವಿಷಯ ನಿಮಗೆ ತೋರಿಸಲಿದ್ದಾರೆ. இது ரொம்ப முக்கியம். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. நம்ம போன வாரம் வீடுகளை குறித்து பார்த்தோம். ನಾವು ಹೋದ ವಾರ ಮನೆಗಳ ಕುರಿತು ನೋಡಿದ್ವಿ. ஆனா இப்போ குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம், ಕುಟುಂಬದೊಳಗಿರುವ ಸಂತೋಷ, குடும்பத்துக்குள்ள இருக்கிற சமாதானம், ಕುಟುಂಬದೊಳಗಿರುವ ಸಮಾಧಾನ, இன்னும் முக்கியமா ಇನ್ನು ಮುಖ್ಯವಾಗಿ உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷம், ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕವಾದ ಸಂತೋಷ. இப்போ ಇವಾಗ இந்த தனிப்பட்ட சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ಈ ವೈಯಕ್ತಿಕ ಸಂತೋಷ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ, இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன் சந்தோஷமா இருக்கீங்களான்னு. ಇವಾಗ ಪ್ರವಾದಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳ್ತಾ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? நான் கேட்டதுக்காக நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே தான் ஆவீங்க. ಇವಾಗ ಪ್ರವಾದಿಯವರು ಕೇಳಿದ್ರು ಅಂತ ನೀವು ಖಂಡಿತ ಉತ್ತರ ಹೇಳ್ತೀರಾ? ஆமாதானே? ಹೌದು ಅಲ್ವಾ? ஆனா ಆದ್ರೆ தெய்வம் உங்ககிட்ட வரும்போது, ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ, ஈவன் அபிஷேகம் உங்ககிட்ட வரும்போது, ಇನ್ನು ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ, போன வாரம் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ಹೋದ್ವರ ಪ್ರವಾದಿಯವರು ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳಿ, நன்மையும் சந்தோஷமும், ಒಳ್ಳೆತನವು ಮತ್ತೆ ಸಂತೋಷವು, இது ரெண்டுத்தையும் இறைவன் உங்களுக்கு கொடுக்கும்போது ಇವೆರಡು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡಬೇಕು. அற்புதங்கள் தன்னை போல உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ಅದ್ಭುತಗಳು ತನ್ನಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯಕ್ಕೆ ಶುರುವಾಗುತ್ತೆ. இப்போ நான் உங்ககிட்ட ಇವಾಗ ನಿಮ್ಮ ಹತ್ರ சந்தோஷமா இருக்கீங்களா ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ நான் கேட்கிறேன். ಅಂತ ಪ್ರವಾದಿಯರು ಕೇಳಿದ நீங்களும் சொல்லுவீங்க எஸ் ப்ராஃபட். ಅವಾಗ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ ಹೌದು ಪ್ರಾಫೆಟ್ ಅಂತ. இப்போ என்னுடைய கேள்வி, ಇವಾಗ ಪ್ರವಾದಿಯವರ ಪ್ರಶ್ನೆ, யாருடைய சந்தோஷத்துல நீங்க இப்ப இருக்கீங்க? ಯಾರ ಸಂತೋಷದಲ್ಲಿ ನೀವು ಇದ್ದೀರಾ ಅಂತ. ஹலோ, எஸ் ப்ராஃபட். பார்த்துட்டு இருக்கீங்களா? ನೀವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ನೀವು ಇದನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான சரீரங்கள், ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಅವರವ್ರದೇ ಆದ ಶರೀರ ಇದೆ. ஈவன் இந்த பூமியில ಆದ್ರೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ஏன் சந்தோஷத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க முடியாது? ಪ್ರವಾದಿಯವರ ಸಂತೋಷ ಅವ್ರು ನಿಮಗೆ ಕೊಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஈவன் உங்க சந்தோஷத்தை என்னால எடுத்துக்க முடியாது. ಇನ್ನು ನಿಮ್ಮ ಸಂತೋಷನ ಅವ್ರು ತಗೊಳಕ್ಕಾಗಲ್ಲ. நாம என்ன நினைக்கிறோம்? ನಾವೇನ್ ಅನ್ಕೋತೀವಿ, என் பிள்ளைங்க சந்தோஷப்பட்டா எனக்கு போதும், ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಂತೋಷ ಪಟ್ರೆ ಅದು ನಮಗೆ ಸಾಕು ಅಂತ. என் மனைவி சந்தோஷப்பட்டா போதும், ನನ್ನ ಹೆಂಡತಿ ಸಂತೋಷ ಪಟ್ರೆ என் ಸಾಕು, கணவன் சந்தோஷப்பட்டா போதும், ನನ್ನ ಗಂಡ ಸಂತೋಷ ಪಟ್ರೆ என் ಸಾಕು, குடும்பம் சந்தோஷப்பட்டா போதும். ನನ್ನ ಕುಟುಂಬ ಸಂತೋಷ ಪಟ್ರೆ ಸಾಕು. ஆமாதானே? ಹೌದು ಅಲ್ವಾ? இப்ப என் கேள்வி, ಇವಾಗ ಪ್ರವಾದಿಯವರ ಪ್ರಶ್ನೆ, நீங்க எப்போ சந்தோஷப்படுவீங்க? ನೀವ್ ಯಾವಾಗ ಸಂತೋಷ ಪಡ್ತೀರಾ ಅಂತ. ಖುಷಿಯಾಗಿ சாப்பிட்டனா ಊಟ ಮಾಡಿದವರು ஹாப்பி, ಅವ್ರ ಸಂತೋಷವಾದವರು. இது தனிப்பட்ட சந்தோஷம். ಇದು ವೈಯಕ್ತಿಕವಾದ ಸಂತೋಷ. நீங்க என்னதான் கூடியே சிரிச்சாலும், ನೀವೆಲ್ಲ ಒಗ್ಗಟ್ಟಿನಿಂದ ನೀವು என்னதான் குடும்பமா சந்தோஷமா இருந்தாலும், ನೀವೆಲ್ಲ ಕುಟುಂಬವಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ರು, இந்த சமயத்துல ಈ ಸಮಯದಲ್ಲಿ எத்தனையோ பேருக்கு ಎಷ್ಟೋ ನಬರಿಗೆ தனிப்பட்ட முறையில ವೈಯಕ್ತಿಕ ಮೊರೆಯಾಗಿ விரக்திகள் இருக்குது. ಇನ್ನೂ ಅವರಿಗೆ ಬೇಸರ. ஆனா தெய்வம் ಆದ್ರೆ ದೇವರು இந்த ராத்திரி கிரியை செய்ய போகுது. ಈ ರಾತ್ರಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ உங்க ஒவ்வொருத்தரும் விரக்தியில் இருந்து, ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விரக்தியில் இருந்து ಒಳಗಿರುವ ವೈಯಕ್ತಿಕ தெய்வம் இப்பொழுதே உங்களை விடுதலையாக்குகிறது. ದೇವರು ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ. உங்கள் சந்தோஷம் நிறைவாக மாறப்போகிறது. ನಿಮ್ಮ ಸಂತೋಷ ನಿರಂತರವಾಗಿ ಮಾರ. சொல்லுங்க, ஐ ரிசீவ் இட். ಹೇಳಿದ್ರು. நீங்க எப்பெல்லாம் சந்தோஷப்படுறீங்களோ, ನೀವು ಯಾವಾಗ ಸಂತೋಷ ಪಡ್ತೀರಾ, உங்க ரட்சிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். ಅವಾಗ ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಹೋಗುತ್ತೆ. உங்க ரட்சிப்பு உங்களை விட்டு போகாது. ಅವಾಗ ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆ ನಿಮ್ ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಲ. இப்ப நிறைய பேர் ரட்சிப்புக்காக காத்திருக்காங்கல்ல. ಇವಾಗ ಎಷ್ಟೋ ಜನ ರಕ್ಷಣೆಯಾಗಿ ನೀವು ಕಾಯ್ದಿದ್ದೀರಾ ಅಲ್ವಾ? ಅದು உங்க ரட்சிப்பை காத்துக்கங்க, ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆ ನೀವು உங்க ரட்சிப்பை விடாதீங்க ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಬಿಡಬೇಡಿ சொல்றாங்கல்ல. ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ವಾ? ரட்சிப்புனா என்ன? ರಕ್ಷಣೆ ಅಂದ್ರೆ ಏನು? ஒருத்தர் உங்களை காப்பாத்துறது. ಒಬ್ಬರು ನಿಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡುವುದು. காப்பாற்றப்படும் போது நம்மள அறியாம ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ள உண்டாகும். ಕಾಪಾಡಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಒಂದು ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತೆ. இப்போ ಇವಾಗ ஒரு பெரிய கடல் இருக்கு. ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮುದ್ರ. இப்போ எனக்கு கொஞ்சம் போல நீச்சல் தெரியுது. ಇವಾಗ ಪ್ರವಾದಿಯರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಮಟ್ಟಿಗೆ நான் திடீர்னு அதுல உள்ள குதிச்சிட்டேன். ಇವಾಗ ಪ್ರವಾದಿಯರು ದಿಢೀರಂತ ಅದ್ರೊಳಗೆ ಹಾರು ದುಮ್ಕಿದ್ರು. நான் நீந்த ட்ரை பண்றேன். ಅವಾಗ ಅವ್ರು ಈಜಾಡಕ್ಕೆ ಶುರು ಮಾಡ್ತಾರೆ. ஆனா கடல் என்ன உள் வாங்குது. ಆದ್ರೆ ಸಮುದ್ರ ಅವ್ರನ್ನ ಒಳಗೆ ಎಳ್ಕತ್ತಾ ಇದೆ. இப்போ எனக்கு என்ன தோணும்? ಇವಾಗ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಅನ್ಸುತ್ತೆ? யாராவது ஒருத்தர் என்ன காப்பாத்தணும். ಯಾರಾದ್ರೂ ಅವ್ರನ್ನ ಕಾಪಾಡಬೇಕು. நம்ம சொல்லுவோமா? ಆತರ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ಅಲ್ವಾ? ஆமாதானே? ಹೌದು ತಾನೆ? என்ன யாராவது காப்பாத்துங்க ಈಗ ನನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಕಾಪಾಡಿ அப்படின்னு நான் உள்ள போயிடுவேன். ಅವಾಗ ಅವ್ರು ಒಳಗೆ ಹೋಗ್ತಾರೆ. மீண்டும் வெளியே வருவேன். ತಿರ್ಗಾ ಅವ್ರು ಆಚೆ ಬರ್ತಾರೆ. யாராவது என்ன காப்பாத்துங்க, ಯಾರಾದ್ರೂ ನನ್ನ ಕಾಪಾಡಿ மீண்டும் உள்ள போயிடுவேன். ಅವ್ರು ತಿರ್ಗಾ ಒಳಗೆ ಹೋಗ್ತಾರೆ. மீண்டும் என்ன சொல்லுவேன்? ಅವ್ರು ತಿರ್ಗಾ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? யாராவது என்ன ಯಾರಾದ್ರೂ ನನ್ನ காப்பாத்துங்க. ಕಾಪಾಡಿ. இப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களை காப்பாத்துறாங்க. ಇವಾಗ ದಿಢೀರಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನ நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க ಚೆನ್ನಾಗಿ ಈಜು ಗೊತ್ತಿರೋರು உங்களை வந்து காப்பாத்துறாங்க. ನಿಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡ್ತಾರೆ. கரைக்கு வந்த உடனே எப்படி இருக்கும்? ನೀವು ದಡಕ್ ಬಂದಾಗ ನಿಮ್ಗೆ ಯಾವ ತರ ಅನ್ಸುತ್ತೆ? அப்பாடா நம்ம உயிர் பொழைச்சிட்டோம், ನಾವು ಬದುಕಿದೀವಿ ಅಂತ ஒரு சந்தோஷம். ಒಂದು ಸಂತೋಷ. ஆனா இந்த கிறிஸ்துவ உலகத்துல ಆದ್ರೆ ಕ್ರಿಸ್ತುವಿನ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ எல்லாரும் சொல்றது என்னன்னா, ಎಲ್ರು ಹೇಳಿದೆ ಅಂದ್ರೆ உன் ரட்சிப்பை காத்துக்கோ, ನಿನ್ನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕಾಯ್ಕೊ ಅಂತ.
தினமும் ரட்சிக்கப்படு. ದಿನಲೂ ನೀನು ರಕ್ಷಣೆ ಪಡು. ரட்சிக்கப்பட்டவங்ககிட்டயே மீண்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರ ತಿರ್ಗ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಕೊಂಡು நான் உன்னை சொல்லட்டுமா, ಪ್ರವಾದಿ ನಿಮ್ಗೆ ವಿಷಯ ಹೇಳ್ತಾರೆ, நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் ரட்சிப்பே. ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರೋದು ಒಂದು Oh, ರಕ್ಷಣೆ. yes. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ಇವಾಗ ಪ್ರವಾದಿ ನಿಮ್ಗೆ நீங்க ತೋರಿಸ್ತಾರೆ, எப்பெல்லாம் சந்தோஷப்படுறீங்களோ ನೀವು ಯಾವಾಗೆಲ್ಲ ಸಂತೋಷ ಪಡ್ತೀರಾ கடவுள் அப்பெல்லாம் உங்களை மீட்டுக் கொள்றாரு. ದೇವರು ಅವಾಗೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಮರಳಿ ಪಡ್ಕೊತಾ ಇದ್ದಾರೆ. இந்த சந்தோஷம் மீண்டும் உங்களிடத்துக்கு திரும்ப வரணும். ಈ ಸಂತೋಷ ತಿರ್ಗ ನಿಮ್ಮ ಹತ್ರ I ಬರಬೇಕು. receive. சரி, நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 51:12 கொடுக்குறீங்களா பாருங்க. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. எந்த ஆவி என்ன தாங்கணும்? உற்சாகமான ஆவி என்ன இப்போ தாங்கணும். ஓகே, பட் மேல என்ன சொல்லுது? உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து மீன்ஸ் இங்கிலீஷ்ல restore unto me Aha. the joy of thy salvation Aha. and uphold me with thy free spirit. restore unto me the joy of the salvation. இப்போ எனக்கு என்ன கொடுங்க? ಇವಾಗ ನೀವು ಏನ್ ಕೊಡಿ? ரட்சணிய சந்தோஷம். ರಕ್ಷಣೆ ಸಂತೋಷ. am I right? ಹೌದು ತಾನೆ? மீன்ஸ் ரட்சிப்பின் சந்தோஷம். ಅಂದ್ರೆ ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷ. இப்போ ரட்சிப்புனா என்ன? ಇವಾಗ ರಕ್ಷಣೆ ಅಂದ್ರೇನು? காப்பாத்துறது. ಕಾಪಾಡುವುದು. ನಿನ್ನ ರಕ್ಷಣಾ ಆನಂದವನ್ನು ನಾನು ತಿರುಗಿ ಅನುಭವಿಸುವಂತೆ ಮಾಡು. ನನ್ನಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮನಸ್ಸನ್ನು ಹುಟ್ಟಿಸಿ ನನಗೆ ಆಧಾರನಾಗು. அப்போ ரட்சணியத்தின் சந்தோஷம் மீண்டும் நமக்கு வரணும். ಅಂದ್ರೆ ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷ ತಿರ್ಗಾ ನಮ್ಮ ಹತ್ರ ಬರಬೇಕು. நான் மீண்டும் ரட்சிக்கப்படணும்னு நான் நினைக்கல. ನಾವು ತಿರ್ಗಾ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಕೋಬೇಕು ಅಂತ ನಾನು ಅನ್ಕೊಂಡಿಲ್ಲ. அந்த சந்தோஷம் என்கிட்ட வரும்போது ಆದ್ರೆ ಆ ಸಂತೋಷ ತಿರ್ಗಾ ನಮ್ಮ தன்னை போல ரட்சிப்பு மீண்டும் எனக்குள்ள ஆக்டிவேட் ஆகும். ತನ್ನಂತೆ ರಕ್ಷಣೆ ನಮ್ಮಲ್ಲಿ ತಿರ್ಗಾ ಆದಾಗ ಅದು ಆಕ್ಟಿವೇಟ್. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ? அப்ப நான் அவர் சொல்ற ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷ ತಿರ್ಗಾ ನನಗೆ ಕೊಟ್ಟಿ. அடுத்து என்ன சொல்லுது? ನೆಕ್ಸ್ಟ್ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? உற்சாகமான ஆவி. ಉತ್ಸಾಹದ ಆತ್ಮ. துக்கமான ஆவி என்ன தாங்க கூடாது. ದುಃಖವಾದ ಆತ್ಮ ನನ್ನ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில துக்கமான ஆவி தான் தாங்கிட்டு இருக்கு. ಎಷ್ಟೋ ಜನ ಜೀವನದಲ್ಲಿ ದುಃಖವಾದ ಆತ್ಮನೇ ಅವ್ರ கண்ணீரோடைய ஆவி தான் தாங்கிட்டு இருக்கு. ಕಣ್ಣೀರಿನ ಆತ್ಮನೇ ಅವ್ರ வேதனையின் ஆவி தான் தாங்கிட்டு இருக்கு. ವೇದನೆ ಆತ್ಮನೇ ಅವ್ರನ್ನ ಕಾಯ್ತಿದೆ. வருத்தத்தின் ஆவி தான் தாங்கிட்டு இருக்கு. ಬೇಸರದ ಆತ್ಮನೇ ಅವ್ರನ್ನ இன்னும் உங்களுக்குள்ள உற்சாகம் வரல. ಇನ್ನೂ ನಿಮ್ಮೊಳಗೆ ಉತ್ಸಾಹ பட் ಬಂದಿಲ್ಲ. கடவுளுடைய தீர்க்கதரிசியா கட்டளையிடுறேன். ಪ್ರವಾದಿಯ இந்த ராத்திரி விசேஷமா ವಿಶೇಷವಾಗಿ இந்த உற்சாகமான ஆவி மீண்டும் உங்களிடத்துல வரும். ಈ ಉತ್ಸಾಹದ ಆತ್ಮ, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் மீண்டும் உங்ககிட்ட வரும். ಈ ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷ ತಿರ್ಗಾ ನಿಮ್ಮ ಹತ್ರ God மீண்டும் இத ரிஸ்டோர் பண்றாரு. ದೇವರು ತಿರ್ಗಾ ಇದನ್ನು ಮರಳಿ ವಾಪಸ್ ಕೊಡ್ತಾರೆ. ஏன் கூட தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். I receive in the name of Jesus. Receive in the name of Jesus. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, ಇನ್ನು ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತಾರೆ, நான் வீடு கட்டினா ನಾನು ಮನೆ ಕಟ್ಟಿದ್ರೆ நான் சந்தோஷமா இருப்பேன். ನಾನು ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀನಿ. நான் கல்யாணம் பண்ணா ನಾನು ಮದುವೆ ಆದ್ರೆ சந்தோஷமா இருப்பேன். ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀನಿ. நான் வேலைக்கு போனா ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ சந்தோஷமா இருப்பேன். ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀನಿ. அப்புறம் என்னது, என்கிட்ட கோடி கணக்குல பணம் இருந்துச்சுன்னா ಇನ್ನು ನನ್ನ ಹತ್ರ ಕೋಟಿಗಟ್ಟಲೆ நான் சந்தோஷமா இருப்பேன். ನಾನು ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀನಿ. அப்புறம் இன்னும் என்ன இருக்கு? ಇನ್ನು ಇನ್ನೇನಿದೆ? எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிட்டேன்னா சந்தோஷமா இருப்பேன். ನಾನು ಇಷ್ಟಪಡೋನೆಲ್ಲ ನಾನು ತಿಂದ್ರೆ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀನಿ. எல்லாம் செஞ்சிட்டீங்க, ಎಲ್ಲ ನೀವು ಮಾಡಿದ್ರಿ, எல்லாம் இருக்கு, ಎಲ್ಲಾನು ಇದೆ, இப்ப நீங்க சந்தோஷமா இல்ல? ಮತ್ತೆ ಯಾಕೆ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿಲ್ಲ? ஆக்சுவலா ஒரு பொருள் கொடுக்கறதுனால சந்தோஷம் கிடையாது. ಒಂದು ವಸ್ತುನ ಕೊಡೋದ್ರಿಂದ ಅಲ್ಲಿ ಸಂತೋಷ ಅಲ್ಲ. சந்தோஷம்ன்றது இயல்பு. ಸಂತೋಷನ ನಿಮ್ಮ ನೈಜತನ. நீங்க ரட்சிக்கப்படுறீங்களே, ನೀವು ರಕ್ಷಣೆ ಪಡ್ತೀರಲ್ಲ, திடீர்னு நம்மள அறியாம நமக்குள்ள ஒரு உற்சாகம் வருதுல்ல, ದಿಢೀರವಾಗಿ ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಉತ್ಸಾಹತನ ಬರುತ್ತಲ್ಲ, நம்மள அறியாம ஒரு தைரியம் வருதுல்ல. ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಒಂದು ಧೈರ್ಯ ಬರುತ್ತಲ್ಲ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், ಇವಾಗ ಪ್ರವಾದಿ ನಿಮ್ಮೊಂದು ಕಾರ್ಯ இப்போ உங்களுக்கு புரியும். ಇವಾಗ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறப்போ ரொம்ப உற்சாகமா ரொம்ப தைரியமா இருந்தீங்க? ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಜ್ಞಾನಸ್ಥಾನ ತಗೋಬೇಕಾದ್ರೆ ஏன்? ಯಾಕೆ? ஏதோ ஒரு சக்தி நம்ம மேல வரப்போகுது. ಯಾವುದೋ ಒಂದು ಶಕ್ತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರಲಿ. ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள வேகமா கிரியை செய்ய போகுது. ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯ ನಮ್ಮೊಳಗೆ ವೇಗವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತೆ. இப்ப கேட்கட்டுமா? ಇವಾಗ ಪ್ರವಾದಿ ಕೇಳ್ಬೋದಾ? அப்ப இருந்த சந்தோஷம் ஏன் இப்ப இல்ல? ಅವಾಗಿರೋ ಸಂತೋಷ ಯಾಕೆ ಇವಾಗಿಲ್ಲ? அப்ப இருந்த உற்சாகம் இப்ப ஏன் இல்ல? ಅವಾಗಿರೋ ಉತ್ಸಾಹ ಯಾಕೆ ಇವಾಗಿಲ್ಲ? ஆவில ஆரம்பிச்ச நீங்க இப்ப மாம்சத்துல முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ಶುರು ಮಾಡಿದ ಅವಾಗ ನೀವು ಮಾಂಸದಲ್ಲಿ ಮುಗಿಸ್ತಾ as a prophet I declare பண்றேன், ಇವಾಗ ಪ್ರವಾದಿ God இந்த ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணட்டும். ದೇವರ ಕಥೆನ மீண்டும் நீங்க ஆவியில எழுந்து நடக்க ஆரம்பிப்பீங்க. ತಿರ್ಗಾ ನೀವು ಆತ್ಮದಲ್ಲಿ மீண்டும் ஆவியில நீங்க கிரியை செய்ய ஆரம்பிப்பீங்க. ನೀವು ಆತ್ಮದಲ್ಲಿ மீண்டும் ஆவியில எல்லா காரியத்தையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. Receive in the mighty name of Jesus. I receive. அதனால தான் கடவுள் சொன்னார், ஆகஸ்ட் 15 எல்லாரையும் கூப்பிடு. ಅದರಿಂದನೇ ದೇವರು ಹೇಳೋರು ಆಗಸ್ಟ್ 15 ತಾರೀಕು ಎಲ್ಲ நான் இது எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கிறேன். ನಾನು ಇದೆಲ್ಲನೂ ಅವ್ರಿಗೆ ವಾಪಸ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ. இப்போ ப்ராஃபட்டை பார்க்குறீங்களே, ಇವಾಗ ನೀವು ಪ್ರವಾದಿ ನೋಡ್ತೀರಲ್ವಾ, இவர் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுனே சந்தோஷமா இருக்கிறாரு தானே? ಇವ್ರು ಯಾವಾಗ್ಲೂ ನೋಡ್ಕೊಂಡೇ ಖುಷಿಯಾಗಿ ನಕ್ಕೊಂಡು. ಹೌದು. ஒரு நாள் ஒரு ஐயா வந்தாரு, ಒಂದು ದಿನ ಒಬ್ಬರು ಬಂದ್ರು, அவர் பாட்டு குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு. ಅವ್ರ ಪಾಡಿಗೆ ಅವರು ಬಿದ್ದು ಬಿದ್ದು ನಗ್ತಾ ಇದ್ರು. நான் கேட்குறேன், ஏன் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறீங்கன்னு. ಆ ಪ್ರವಾದಿ ಕೇಳಿದ್ರೆ ಯಾಕೆ ನಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? அவர் சொல்றாரு, எனக்கு தெரியல, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿ. சரி போயிட்டு வாங்க ಅವಾಗ ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದ್ರು ಹೋಗಿ ಬನ್ನಿ ಅಂತ. அப்படின்னு சொன்னா
ಆ ಥರ ಹೇಳಿದಾಗ இங்கிருந்து கொஞ்ச தூரம் போயிட்டு திருப்பி அங்க சேர் போட்டு உட்காந்துனாரு. ಇಲ್ಲಿಂದ ಸ್ವಲ್ಪ ದೂರ ತಿರ್ಗಾ ಅಲ್ಲಿ ಚೇರ್ ಮೇಲೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ರು. நான் கேட்டேன், ಅವಾಗ ಪ್ರವಾದಿಯರು நான் ಕೇಳಿದ್ರು, உங்களுக்கு ஜோம் பண்ணிட்டேனா? ನಾನು ನಿಮ್ಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರಾ? பிரார்த்தனை செஞ்சு முடிச்சிட்டோம்ல, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿದೆ ಅಲ್ವಾ, அப்ப நீங்க போலாம். ಇವಾಗ ನೀವು ಹೋಗ್ಬೋದು ಅಂತ. அவர் சொன்னா நான் போக மாட்டேன். ಅವಾಗ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ನಾನು ಹೋಗಲ್ಲ ಅಂತ. அவர் என்கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. ಅವರು ಪ್ರವಾದಿ ಹತ್ತಿರ ಪರ್ಮಿಷನ್ நான் ಕೇಳಿದ್ರು, ஒரு நாள் இங்கே தங்கிக்கவா? ನಾನು ಒಂದಿನ ನಾನು ಇಲ್ಲೇ ಇರ್ಬೋದಾ ಅಂತ. நான் சொன்னேன் வேணாம் 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 வேணாம். ಅವಾಗ ಅವ್ರು ಪ್ರವಾದಿಯರು ಹೇಳಿದ್ರು ಬೇಡ ಅಂತ. இல்ல இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ்னாரு. ಅವ್ರು ಪ್ರವಾದಿಯರ ಹತ್ರ ಅವರು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು. நான் சொன்னேன் இல்ல வேண்டாம். ಪ್ರವಾದಿಯರು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நான் திரும்ப கூப்பிட்டு கேட்டேன், ಅವಾಗ ಪ್ರವಾದಿ ತಿರ್ಗಿ ಅವ್ರನ್ನ ಕರೆದು ஏன் எதுக்காக நீங்க இங்க தங்கணும்னு ஆசைப்படுறீங்க? ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕು ಅಂತ ಆಸೆ. அவர் சொல்றாரு, ಅವಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, இத்தனை வருஷமா நான் இப்படி சிரிச்சதில்லை. ಇಷ್ಟು ವರ್ಷ ನಾನು ನಕ್ಕಿಲ್ಲ, என்ன அறியாம எனக்குள்ள ஏதோ சந்தோஷம் பொங்குது. ನನ್ನೊಳಗೆ ನನ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಯಾವುದೊಂದು ಸಂತೋಷ. நான் இன்னைக்கு தான் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கேன்றதை நான் உணர்றேன். ನಾನು ಇವಾಗ ನಾನು ನಿಜವಾದ ರಕ್ಷಣೆ ಪಟ್ಟೆ. நான் சொன்னேன், ಅವಾಗ ಪ್ರವಾದಿ என் கடவுள் உங்க கூட எப்பவுமே இருப்பார். ಪ್ರವಾದಿಯರ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಯಾವಾಗಲೂ ಇರ್ತಾರೆ. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ? இந்த ராத்திரி தீர்க்கதரிசியுடைய தேவன் உங்க கூட இருப்பார். ಇವತ್ತು ರಾತ್ರಿ ಪ್ರವಾದಿಯರ ದೇವರು நீங்க சந்தோஷம் அடைய போறீங்க. ಸಂತೋಷವನ್ನು நீங்க தான். என்ன வேணும்? ನಿಮಗೆ ಏನ್ ಬೇಕು? சந்தோஷம். ಸಂತೋಷ ಬೇಕು. என்ன சந்தோஷம்? ಯಾವ ಸಂತೋಷ? ரட்சிப்பின் சந்தோஷம். ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷ. இதே 51. ಇದೇ 51. இப்போ இது டிபிடில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ಇನ್ನು ಇದು ಬೇರೆ ವರ್ಷನ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ நீங்க எப்பெல்லாம் சந்தோஷப்படுறீங்களோ ನೀವು ಯಾವಾಗೆಲ್ಲ ಸಂತೋಷ ಪಡ್ತೀರಾ அப்பெல்லாம் திருப்பு முனை வரும். ಅವಾಗೆಲ್ಲ ನಿಮಗೆ ಮುಖ್ಯ ತಿರುವುಗಳು ಬರುತ್ತೆ. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா துக்கமா இருக்கிறப்ப கண்டிப்பா எதுவும் கிடைக்காது. ನೀವು ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಗಮನಿಸಿ, ನೀವು ದುಃಖವಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಏನು ಸಿಗಲ್ಲ. ನಾವು துக்கப்படுறதுக்கு அர்ஜென்ட் படுறோம். ನಾವು ದುಃಖ ಪಡಕ್ಕೆ ತುಂಬಾನೇ ನಾವು ಅರ್ಜೆಂಟ್, கண்ணீர் விடுறதுக்கு அர்ஜென்ட் படுறோம். ಕಣ್ಣೀರ್ ಪಡಕ್ಕೆ ನಾವು ತುಂಬಾನೇ ಆತರ ಪಡ್ತೀವಿ. ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ಅದೇ ನಿಮ್ಗೆ ಒಂದು ಪ್ರವಾದಿಯರು ಹೇಳ್ತಾರೆ, இது ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கும்போது ಇವೆರಡೂ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರಬೇಕಾದ್ರೆ எதுவுமே நடக்காது. ಯಾವುದು ಕೂಡ ಏನು ನಡೆಯಲ್ಲ. நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க, ನೀವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದು ನೋಡ್ರಿ, திருப்பு முனை எப்படி வரும்னு. ಮುಖ್ಯ ತಿರುವು ಯಾವ ತರ ನಿಮ್ಮ ಹತ್ರ. நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க, ನೀವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದು ஜெயம் எப்படி வரும்னு. ಜಯ ಯಾವ ತರ ಬರುತ್ತೆ. இப்போ நீங்க கேட்கலாம், நான் எப்படி சந்தோஷமா இருக்கட்டும்? ಇನ್ನು ನೀವು ಪ್ರವಾದಿ ಕೇಳಬಹುದು, ಹೇಗೆ ನೀವು ಸಂತೋಷ, ಹೇಗೆ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೋದು ಅಂತ. The Passion Translation தெரியுங்களா? TPT. Let my passion of life be restored. Tasting joy in every breakthrough you bring to me. Hold on. Tasting joy in every breakthrough you bring to me. Am I right? ஒவ்வொரு திருப்பு முனையிலும் என்ன உண்டாகுது? சந்தோஷம் உண்டாகுது. Am I right? Tasting the joy in every breakthroughs means ஒவ்வொரு திருப்பு முனையிலும். ಅಂದ್ರೆ ಒಂದೊಂದು ಮುಖ್ಯ ತಿರುವುಗಳು. இப்போ நான் நம்புறேன், ಇವಾಗ ಪ್ರವಾದಿಯರು ನಂಬ್ತಾ ಇದ್ದಾರೆ, தெய்வம் உங்க வாழ்க்கைக்கு திருப்பு முனை அனுப்புது. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಒಂದು ಮುಖ್ಯ ತಿರುವನ್ನು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சந்தோஷமாகுங்க. ಅವಾಗ ನೀವು ಸಂತೋಷ, நான் மீண்டும் சொல்றேன், சந்தோஷமாகுங்க. ಸಂತೋಷವಾಗಿರಿ. Hold me close to you with a willing spirit that obeys whatever you say. என்ன ஸ்பிரிட் வேணும்? ಯಾವ ಒಂದು ಆತ್ಮ ಬೇಕು? willing spirit. Am I right? இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா willing spirit இருக்காது. ಎಷ್ಟು ಜನರ ಹತ್ರ ವಿಲ್ಲಿಂಗ್ ಆತ್ಮ ಇರಲ್ಲ. ஸ்பிரிட் இருக்கும், ಅವ್ರ ಹತ್ರ ಆತ್ಮ ಇರುತ್ತೆ, ஆவி இருக்கு, ಅವ್ರ ಹತ್ರ ಆತ್ಮ ಇದೆ, ஆனா என்ன இல்ல? ಆದ್ರೆ ಅವ್ರ ಹತ್ರ ಏನಿಲ್ಲ, willings இல்ல. ಅಂದ್ರೆ ಆಸೆ ಪಡೋದಿಲ್ಲ. willings மீன் என்ன? ವಿಲ್ಲಿಂಗ್ ಅಂದ್ರೆ ಏನು? ನಾನು தானா முன் வர்றது. ನಾನು ನಾನಾಗಿಯೇ ಮುಂದೆ ಬರೋದು. இதே அதிகாரத்தில் எனக்கு தெரிஞ்ச 8வது வசனம் கொடுங்க பார்க்கலாம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். அப்ப நான் எதை கேட்கணும்? ಇವಾಗ ನಾವು ಏನ್ ಕೇಳಬೇಕು? சந்தோஷமும் மகிழ்ச்சி. சந்தோஷமும் மகிழ்ச்சியும். ಸಂತೋಷ ಮತ್ತೆ ಸಂಭ್ರಮನ. நல்லா கவனிங்க, ಇಲ್ಲಿ ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಗಮನಿಸಿ. நான் பார்த்த வரைக்கும் ಪ್ರವಾದಿರು ನೋಡಿದವರೆಗೂ கிறிஸ்துவத்துல யாரும் சந்தோஷமா இருந்தது கிடையாது. ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಯಾರು ಸಂತೋಷವಾಗಿರೋದವ್ರು ನೋಡಿಲ್ಲ. Am I right? ಹೌದು ಅಲ್ವಾ? எப்ப பார்த்தாலும் ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಕಾರ್ಯದ ಬಗ್ಗೆ ನೀವು ಅಳ್ತಾನೆ ಇರ್ತೀರಾ. இதுல வேற நாம பெருமை பாருக்கிறோம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அது அழுகிறது சந்தோஷமா? ಇದ್ರಲ್ಲಿ ಬೇರೆ ನಾವು ಇನ್ನೂ ಜಂಬಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಇನ್ನೂ ಸಂತೋಷ, ಆದ್ರೆ ಇನ್ನೂ ನಾವು ಅಳ್ತಾ ಇದೀವಿ. அங்க என்ன சொல்லுது? ಅಲ್ಲ, ಏನ್ ಹೇಳ್ತಿದೆ? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். ಸಂತೋಷ ಮತ್ತೆ ಸಂಭ್ರಮ மீன்ஸ் என் வீட்டுக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கணும். ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷ ಮತ್ತೆ ಸಂಭ್ರಮ ಇರಬೇಕು. ஈவன் என் பிசினஸ்ல, ಇನ್ನು ನನ್ನ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ, நான் தொழில் செய்யற இடத்துல ಇನ್ನು ನಾನು ವ್ಯಾಪಾರ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கணும். ಸಂತೋಷ ಮತ್ತೆ ಸಂಭ್ರಮ ಇರಬೇಕು. ஈவன் என் வேலையில ಇನ್ನು ನನ್ನ ಕೆಲಸ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கணும். ಸಂತೋಷ ಸಂಭ್ರಮ ಇರಬೇಕು. Oh yes. ஆஹா, ப்ராஃபட் எனக்கு இது வேணும்னு சொல்றவங்க யாரெல்லாம்? ಪ್ರವಾದಿರು ನನಗೆ ಇದು ಬೇಕು ಅಂತ ಹೇಳೋರು ಯಾರು? இந்த ராத்திரி தெய்வம் இதை அத்தனையும் உங்க பக்கமா திரும்புது. நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? ನಿಮಗೆ ಪ್ರವಾದಿರು ವಿಷಯ ಹೇಳ್ಬೋದಾ? இந்த அபிஷேகம் அதி பயங்கரமானது. ಈ ಅಭಿಷೇಕ ಅನ್ನೋದು ಅತ್ಯಂತ ಘೋರ ಭಯಂಕರವಾದದ್ದು. என்ன காரியத்தோட வரீங்க? ಯಾವ ಕಾರ್ಯನ ನೀವು ಬರ್ತೀರಾ, அந்த காரியத்தை மீண்டும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ಆ ಕಾರ್ಯನ ನೀವು ತಿರ್ಗ ನೀವು அந்த காரியம் முற்றிலுமா முடிய போகுது. ಆ ಕಾರ್ಯ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ நான் மீண்டும் சொல்றேன், அந்த காரியம் முற்றிலுமா முடிய போகுது. ಕಂಪ್ಲೀಟ್ ಮುಗ್ದೋಗುತ್ತೆ. ரெடியா? ನೀವು ಇದಕ್ಕೆ ಸಜ್ಜಾಗಿದ್ದೀರಾ? நீங்க தான். ನೀವೇನೆ. உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். The prophet is speaking with you.
சம்திங் பிக் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ಯಾವುದೋ ಒಂದು ಬೃಹತ್ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ கடவுள் ரெஸ்டோரேஷனுடைய பவரை காமிக்கிற நேரம் வந்துடுச்சு. ದೇವರು ಪುನಃಸ್ಥಾಪನೆ ಶಕ್ತಿಯನ್ನು ತೋರಿಸರ್ವಾಯಿಲ್ಲ. உங்க வாழ்க்கையில ரெஸ்டோரேஷன் பவர் கண்டிப்பா கிரியே செய்யணும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪುನಃಸ್ಥಾಪನೆ ಶಕ್ತಿ ಖಂಡಿತವಾಗಿ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತೆ. தயாராகுங்க. ತಯಾರಾಗಿರಿ. உங்க அத்தனை பேருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்றேன். The prophet is praying for each and every and all. இந்த ராத்திரி தெய்வத்தின் கரம் உங்க மேல வரட்டும். This night let the hand of God கடவுள் கிரியே செய்யட்டும். let the God do its work. In Jesus mighty name.